பொமகிரேனட் என்று ஆங்கிலத்திலும், அனார் என்று இந்தியிலும், தாடி மரம் என்று மாற்று பெயரிலும், டரிமா என்றும் மலையாளத்தில் அழைக்கப்படுகின்ற, சமஸ்கிருதத்தில் காஷ்மீர பழம் என்று அழைக்கப்படுகின்ற அற்புதமான செந்நிறமான ஒரு காயகற்ப பழம் மாதுளை. மாதளை என்று மாற்று பெயராலும் அழைக்கப்படுகின்றன. சுமார் 10 முதல் 15 அடி வரை வளரக்கூடிய அற்புதமான ஒரு மரம். கொத்து கொத்தாக மாதுளை காய்த்து தொங்குகின்ற அற்புதமான ஒரு மரம். செந்நிற பூக்கள், இவை அத்தனையுமே பயன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பழம். மாதுளை பழம் இதயத்திற்கு நன்மை தரும், இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தும், இதய வாழ்வுகளில் இருக்கக்கூடிய பிளட் த்ராம்போசிஸ், இரத்த கொழுப்பு கட்டிகள், பிளாக் கிளாட் இரத்த கட்டி மற்றும் ஆர்டிக்கல் பிளாக்கேஜ் வாழ்வு அடைப்புகள், ஹார்ட் பெயின் இதய வலி, ஹார்ட் பால்பிட்டேஷன் இதய படபடப்பு, இவையெல்லாம் நீக்கும். இரத்தத்தை சுத்திகரிக்கும், பிளட் பியூரிஃபையர் என்று பெயர். இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணக்கூடிய அற்புதமான ஒரு பழம். இது ஒரு ஆகர்ஷணமான ஒரு பழம், மேக்னெட்டிக் பவர் என்று பெயர். இது ஒரு மின்காந்த அலைகளை உள் அடக்கிய ஒரு அற்புதமான ஒரு பழம். இந்த பழத்தை தினம்தோறும் சாப்பிட்டு வந்தால் உள்ளே இருக்கக்கூடிய உள் உறுப்புகளுக்கு அற்புதமான ஒரு பழம். குறிப்பாக உள் உறுப்புகளில் இரத்த சிதைவு ஏற்பட்டால் அதை வராமல் காக்கக்கூடிய அற்புதமான ஒரு பழம். இதனுடைய தழை சீத கழிச்சல், வயிற்று வலி மற்றும் ரணவேதி இவையெல்லாம் தீர்க்கும். மாதுளை பிஞ்சு கடும் வயிற்று வலியை குறைக்கும். கால்நடைகளுக்கு அளவிற்கு அதிகமான உடல் உஷ்ணத்தால் கால்நடைகளுக்கு பேதி ஏற்பட்டால் மாதுளை தழையை அரைத்து பசுந்தயிரோடு சேர்த்து தருவார்கள். உடனடியாக அந்த மருத்துவ பயனினால் கால்நடைகளுக்கு ஆபத்து ஏதும் வராமல் பாதுகாக்கும். மாதுளை பிஞ்சை நன்றாக அரைத்து ஒரு தேக்கரண்டி பசுந்தயிரில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் எப்பேற்பட்ட கடுமையான வயிற்று வலியும் சீத பேதியும் கட்டுக்குள் கொண்டு வரும். மாதுளை பூ மிக சிறந்த கிருமி நாசினி. இவற்றை முறையாக பயன்படுத்தினால் இரத்த சுத்தி அடைந்து செய்து கொள்ளலாம். அடுத்ததாக மாதுளம் பழத்தின் விதைகள் மிக சிறந்த தாது பலத்தையும் தாது நரம்பு. உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் நெஞ்சு பகுதியில் ஏற்படுகின்ற புண் மற்றும் நெஞ்சு வலி என்கிற நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். ஹார்ட் அல்சர் மற்றும் ஹார்ட் பெயின் என்று சொல்லக்கூடிய நோய். குறிப்பாக மனித உடலில் பல்வேறு வகையான ராஜ உறுப்புக்கள் உள்ளன. அதில் இன்றியமையாத ஒரு உறுப்பு இதயம். மனிதன் அன்றாடம் சுவாசம் செய்வதற்கு இதயம் ஒரு முக்கிய உள் உறுப்பாக செயல்படுகின்ற ஒரு ராஜ உறுப்பு. இந்த உறுப்புகளால் பல்வேறு வகையான நோய்கள் வராமல் தடுத்து மனித உடலை ஆயுளோடு நீடித்து இருக்க செய்கின்ற அற்புதமான ஒரு உறுப்பு இதயம். இந்த இதய பகுதியில் நோய் ஏற்பட்டால் மனிதன் பல்வேறு நிலைகளில் நிலை குலைந்து அவனுக்கு நோய் தாக்கம் அதிகரிக்கும். மனக்கவலைகள் அதிகரித்து தானாகவே நோய்கள் தாக்கத்தினால் மனித உடல் சிதைந்து போகும். நெஞ்சு பகுதியில் ஏற்படுகின்ற புண்களையும் நெஞ்சு வலியையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாகவே இந்த நோய் ஏற்படுவதற்கு பல்வேறு வகையான
காரணங்கள் கூறப்படுகின்றன. அவற்றில் ஒரு சில முக்கியமான காரணங்களை பார்க்கலாம். அதிகப்படியான இரத்த உறவு திருமணத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இவர்கள் திருமணம் செய்து கொண்டால் பிறக்கின்ற குழந்தை பல்மனரி ஹார்ட் டிசீஸ், கன்ஜினெட்டல் ஹார்ட் ஹோல் டிசீஸ் போன்ற நோயுள்ள குழந்தைகளாக பிறக்கின்றன. இதய பகுதியில் ஓட்டை, இதயம் சுருங்குதல், இதய பகுதியில் புண் மற்றும் பல்வேறு வகையான இதய நோய்கள் குறைபாடுடைய குழந்தைகளாக பிறக்கின்றன. அடுத்ததாக தவறான உணவு பழக்கங்கள். அளவிற்கு அதிகமான உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை நாம் சாப்பிட்டு வந்தால் அமிலத்தன்மை அதிகரித்து தூய்மையான இரத்தம் இதயத்திற்கு செல்லாமல் அசுத்தமான இரத்தம் சென்று இதய துடிப்பை நிறுத்தும், கொழுப்பு கட்டிகளை உருவாக்கும். நல்ல இரத்தமும் கெட்ட இரத்தமும் ஒன்றாக இணைந்து உடலெங்கும் கருமை நிறம் படரும், தோல் நிறமாற்றம் அடையும். அடுத்ததாக புகைப்பழக்கம். மிக கொடிய பழக்கமாக இதை நாம் கருத வேண்டும். ஏனென்றால் தானும் கெட்டு தன் உடலையும் கெடுக்கக்கூடிய ஒரு பழக்கமாக புகைப்பழக்கம் இருக்கின்றது. அடுத்ததாக லாகிரி வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய சிவிங்கம், பான்பிராக் மற்றும் ஆன்ஸ் போன்ற பொருட்களை அவர்கள் உட்கொள்ளும் போது அதிலிருந்து வருகின்ற நச்சு நீர் உடலில் கலந்து விஷமாக மாறி இதயத்திற்கு செல்லக்கூடிய தூய்மையான இரத்தம் கெட்டு அசுத்த இரத்தம் சென்று இரத்த குழாய்களில் அடைப்பு, ஹார்ட் பல்ஜ், இதய வீக்கம், பால்பிட்டேஷன், ஒரு வகையான படபடப்பு, நடுக்கம் இவையெல்லாம் ஏற்படுகின்றன. இந்த நோய் வருவதற்கு ஒரு சில காரணங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக இந்த நோய் வராமல் பிரிகாஷன் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டி ஒரு சில வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக 40 வயது கடந்தவுடன் இதய ஆரோக்கியமான சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. இதய பகுதியை தூய்மையாக வைத்திருக்க தினந்தோறும் சில எளிய உடற்பயிற்சிகளை செய்து வரலாம். யோகாசனங்கள், பிராணாயாமம் மற்றும் மூச்சு பயிற்சி இவற்றையெல்லாம் ஒரு நல்ல குருவின் முன்னால் அதை கற்று தெரிந்து கொண்டு முறையாக செய்து வந்தால் இதயம் பலமடையும். இரத்த ஓட்டம் முழுமையாக இதய பகுதிக்குள் சென்று இதயம் விரிவடைந்து துடிப்பு இவையெல்லாம் முறையாக இயங்கும். மாமிச உணவுகளை அறவே தவிர்த்துவிட்டு சைவ உணவுகளை உட்கொண்டு வந்தால் இதய கொழுப்பு, இரத்த கட்டிகள், பிளட் த்ராம்போசிஸ், இதய அடைப்பு இவையெல்லாம் ஏற்படாமல் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். புகைப்பழக்கங்கள் மற்றும் தீய பழக்க வழக்கங்களை அடியோடு நிறுத்தி இயற்கையான காற்றை சுவாசித்து வந்தால் நுரையீரல் மற்றும் இதயம் பலப்படும். வாரத்திற்கு ஒரு முறை செந்நிற பூக்கள் உடைய செம்பருத்தி பூவை நன்றாக மென்று திண்டு வந்தோமானால் இதயம் சுத்தமடையும். இதய பகுதியில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் பறந்தோடிவிடும். அடுத்ததாக மாதுளை, பொமகிரேனட் என்று சொல்லக்கூடிய மாதுளை பழத்தை முறையாக உட்கொண்டு வந்தால் நமக்கு இரத்த விருத்தி ஏற்படும். அளவிற்கு அதிகமான இதயவலி வராமல் பாதுகாக்கும். இதய நோய் வராமல் தடுப்பதற்கான மற்றொரு எளிய வழிமுறைகளை பார்க்கலாம்.